அந்த பள்ளத்தை அடிங்க. பள்ளம் இருக்கு, அதுல ஒரு பேரிகேட போட்டு சேஃப்டி பண்ணலாம்ல. காலையில எனக்கு நடந்த விபத்துக்கு ஒரு டிராபிக் போலீஸும் இல்ல. நான் ஏன் போன் பேச போறேன்? நீங்களே அந்த வீடியோ 4 தடவை போட்டு பாருங்க. எனக்கு போன் பேசணும் அவசியம் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் ப்ராப்பராக தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன். ரெகுலராக வர ரோட்டில் திடீர்னு இவ்வளோ பேர் பள்ளத்தை நோண்டியப்பான்னு எனக்கு தெரியாது. நான் திடீர்னு அந்த பள்ளத்தில் போய் நான் விட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியும். பள்ளம் தான் பிரச்சனை. பள்ளத்தாலே போய் என் உயிர் போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? என் பேர் செம்பருத்தி. நான் காலையில் சவாரி ஒன்று வடபழனிலேருந்து ஏற்றிட்டு வந்தேன். சபேரா ஹோட்டலில் அவங்கள விடணும். நான் அந்த ஜெமினி பிரிட்ஜ் ரோடாக தான் நான் வந்தேன். 2 நாள் முன்னாடி கூட அங்கே பள்ளம் எதுவுமே இல்லை. நான் ரெகுலராக போகிற ரோடு தான் அது. திடீர்னு பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அந்த பள்ளத்தில் நான் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்ததுனால அந்த பள்ளத்தில் போய் விட்டுட்டேன். விட்டதுனால நான் பிரேக்கும் போல எனக்கு தன்னத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த இதுவில் விட்டுட்டேன். இப்போ பள்ளம் இருந்ததுனால தான் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த பள்ளம் இல்லைன்னா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்காது. பள்ளம் தோன்றீங்க, அந்த பள்ளத்தை நீங்கள் மூடலாமே. தோன்றுங்க, ஏன் பள்ளத்தை மூட மாட்டீங்க? பள்ளத்தால் எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது, பள்ளத்தால் எவ்வளோ உயிர் போகுது, எவ்வளோ வண்டிங்க சேதாரம் ஆகுது. கஷ்டப்பட்டு நான் வண்டி எடுப்பேனா? பள்ளத்தில் ஒவ்வொரு பள்ளத்தில் விட்டு விட்டு என் வண்டியை நாசம் பண்ணுவேனா? அதுக்கு எதுக்கு நான் வண்டி எடுக்கணும் சொல்லுங்கள்? நான் இன்றைக்கி எந்த வேலையும் இல்லாத இப்போ என் வண்டி அடிப்பட்டு அதே இடத்துல தான் இருக்குது. எனக்கு எந்த இதுவும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பள்ளத்துக்காக காலையில் பேசுகிறேன். எனக்கு என்ன வண்டி சேதாரம்? எனக்கு வண்டி சேதாரத்துக்கு எனக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? என் வண்டி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். நான் இன்றைக்கெலாம் போய் கஷ்டப்பட்டதான் எனக்கு ஒரு நாள் பொழப்பு. அந்த பொழப்பே இல்லாத நான் உக்காந்துக்கிறேன். போலீஸ்காரங்க வந்தாங்க, இன்சூரன்ஸ் காப்பி இது பண்ணாங்க. 10 நாள் 40 நாள்ன்றாங்க. 10 நாள் 40 நாள் எனக்கு வருமானம் யார் தருவா சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள். நியாயமா இது? நியாயமா? 10 நாளைக்கு 40 நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? அந்த வண்டி அங்கேயே தான் கிடக்குது. நானாக ரெடி பண்ணாதான் உண்டு. போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க? ஹெல்மெட்டு போடுறதுக்கு பிடிக்கிறீங்க. ஒன்றுக்கு 2 ஹெல்மெட்டு போட்டால் பிடிக்கிறீங்க, போடலன்னா பிடிக்கிறீங்க. அதுக்கு கமிஷன் வாங்குறீங்க, பைசா அவ்வளோ வாங்குறீங்க. டிராஃபிக் போலீஸு ஏன் பள்ளத்தை நோண்ட மாட்டீங்க? பள்ளம் இருக்குல்ல, அந்த பள்ளத்தை அடிங்க. பள்ளம் இருக்குது, அதில் ஒரு பேரிகேடை போட்டு சேஃப்டி பண்ணலாம்ல. கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதே மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான். இங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, என்ன ரோட்டில் நடக்குது, என்ன பிரச்சனைன்றதுக்காக தான். அட்டன் டைமில் நீங்கள் வந்து நிற்கணும் தான். அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட கிடையாது. காலையில் எனக்கு நடந்த விபத்துக்கு ஒரு டிராஃபிக் போலீஸும் இல்லை. அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க சொல்லுங்கள்? அங்கே 4 பேரிகேட் இருக்குது. ஒரு பேரிகேடை போட்டு நீங்கள் போயிருக்கலாமே. அப்போ நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ணல. நான் போலீஸ்காரங்க மேலே சொல்கிறேன்றதுக்காக என் மேலே நீங்கள் தப்பான நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தப்பான புகார் சொல்லுவீங்களா? நான் ஏன் ஃபோன் பேச போகிறேன்? நீங்களே அந்த வீடியோ 4 தடவை போட்டு பாருங்கள். எனக்கு ஃபோன் பேசணும் அவசியம் இல்லை. எனக்கு நான் 1 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு வந்திருக்கேன். கலெக்டர் ஆஃபீஸில் எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரைனிங்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் ப்ராப்பராக தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன். கஸ்டமரை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஃபோனை நான் என்றைக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் தப்பிக்கிறதுக்கு என் மேலே பழி போடுறீங்களா? நான் தப்பு பண்ணல, என் மேலே எந்த தப்பும் கிடையாது. என் பேர் செம்பருத்தி. என் மேலே எந்த கேஸை போடல சார். வேகமாக வந்தது எனக்கு முன்னாடி வண்டிங்க போகுது. நான் வந்தேன். நான் எப்பவுமே வர மாதிரி தான் நான் வந்தேன். திடீர்னு அங்கே நான் பள்ளம் இருக்கிறத கவனிக்கல. ரெகுலராக வர ரோட்டில் திடீர்னு இவ்வளோ பேர் பள்ளத்தை நோண்டியப்பான்னு எனக்கு தெரியாது. திடீர்னு நைட்டு நல்லா அந்த ரோடு காயில் பள்ளமாக இருக்குது. நான் திடீர்னு அந்த பள்ளத்தில் போய் நான் விட்டேன். நான் ஒன்றும் பண்ண முடியும். இது இல்லை, பள்ளம் தான் பிரச்சனை. பள்ளத்தாலே இப்போ என் உயிர் போயிருந்தா என்ன பிரச்சனை சொல்லுங்கள்? என் உயிர் போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? இந்த கவர்மெண்ட் எதனா பண்ணுமா? நான் ஏன் ஃபோன் பேச போகிறேன்? நான் போலீஸை குறிப்பாக வைக்கிறேன்னு என் மேலே பழி போடுறாங்க. நான் தான் சொல்கிறேனே, இவங்கள மாதிரி நான் கிடையாது. பணம் எனக்கு பணம் பிடுங்கி தூண்டுறதுக்கும் இல்லை இவங்க எனக்கு எதனா செய்வாங்கன்றதுக்காகலாம் நான் இந்த பேட்டி கொடுக்கல. பள்ளத்துக்காக ஒவ்வொரு ஜனமும் சரி, ஒவ்வொருத்தனும் வண்டி ஓட்டுறவன் உழுந்து சாவுறான். போன வாரம் திரேசா ஸ்கூலில் என் சிஸ்டரோட வீட்டுக்காரு உழுந்து முகெல்லாம் அடி உயிர் போயிருக்கோம். 1/2 ஹவரில் அந்த ரோடை ரெடி பண்ணாங்க. தப்பு இல்லாதவன் இப்போ ஏன் ரோடு ரெடி பண்ணுற? அந்த அறிவு முன்னாடியே இல்லையா உனக்கு? போலீஸ்காரங்களை நான் கேட்குறேன், என் மேலே பழி போடுறேன். இப்போ லாரியாக கல் வந்து இறங்குது, லாரியாக மண் வந்து இறங்குது. அந்த அறிவு முன்னாடியே இல்லையா? அதை முன்னாடியே நீ போட்டு அடிக்கக்கூடாதா? 30,000 சொல்கிறாங்க சார். வட்டிக்கு வாங்கணும் சார். 3,000 வட்டி யார் சார் கட்டுவா? 40 நாளைக்கு நான் எப்படி சார் இன்சூரன்ஸ் இவன் கிளியர் பண்ணுற வரைக்கும் 40 நாளைக்கு எனக்கு யார் சார் வருமானம் கொடுப்பா சொல்லுங்க சார்? நான் எனக்கு 5,000 ரூபாய் மாதம் கட்டுறேன் சார். 5 வருஷத்துக்கு 5,000 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வண்டி இந்த மாதிரி சேதாரம் எனக்கு.
நான் அதுக்குள்ளேயே நான் இப்போ கடன் வாங்கி இப்போ அந்த வண்டியை ரெடி பண்ணணும். நான் எப்படி சார், யார் சார் எனக்கு கொடுப்பா அந்த கடனுக்கு சொல்லுங்கள் சார். அந்த பல்ல எதுக்கு இருக்கு, போலீஸ்காரங்க எதுக்கு இருக்காங்க, கவர்மெண்ட் என்னதுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுத்து வைக்குது, நீங்கள் அதை ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ண உங்களுக்கு இதுவே இல்லை, ஏன் மேலே பழி போடுறீங்க, ஏன் மேலே பழி போடுறீங்க. நான் கணவர் இல்லாத பொண்ணு சார். இன்றைக்கெலாம் நான் போய் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டதான் எனக்கு ஒரு 4 லாக் கிடைக்கும். இன்றைக்கி அந்த ஆட்டோவோ இல்லாத நான் உட்காந்துருக்கேன். என்னோடய உடம்பு என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குது இன்றைக்கி என்னால் முடியல சார் உண்மையாகவே. ஆனால் நான் வேணும், எனக்கு இந்த பள்ளங்களை ரெடி பண்ணணும். இப்போ எல்லா இடத்துலையும் பள்ளம் இருக்குது சார், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எல்லா இடத்துலையும் நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ எல்லா இடத்துலையும் நான் எல்லாருமே ஃபோனை பேசிட்டு தான் போகிறாங்களா சொல்லுங்கள், ஃபோன் பேசிட்டு தான் போகிறாங்களா? இப்போ மழை வருது சார், தண்ணி தேங்குது, அங்கே பள்ளம் இருக்குதான்னு தெரியல சார், எல்லாம் உழுந்துருவாங்க சார். தயவுசெய்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த பள்ளத்தை மூடுங்க. கவர்மெண்ட் கிட்ட நான் அதான் கேட்குறேன், பள்ளத்தை மூடுங்க. என் பேர் செம்பருத்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.